எப்பா இடம் மாறி வந்துட்டேனா? இது வேலிமலை சாரல் தானே? மலை சார்ந்த இடத்துல மங்கி குரங்களா இருக்கிறது. மந்தில இடமா இருக்கு. இங்க தலையில இந்த குரங்கு ஒரு பழம் இருந்தா குடிங்க, உரிச்சு திங்கட்டாங்க. வாழைப்பழம் உங்க பழத்தை கொடுங்க. எதை கொடுத்தா திப்பே யாருங்க? ஒரு கூட வர தம்பி எழுத்து போடுவோம். ஒரே அடியில் அடிச்சு கூட்டத்தில் தூக்கி எறிஞ்சிருவேன். இங்க எந்த கூட்டம் இருக்கு தூக்கி எறிய? தூக்கி எறிஞ்சாலும் கேட்க கூட நாதி இல்லையாங்க. யாரே நீங்க யாருங்க? எதற்காக என்ன வழிமறித்தாய்? எங்க இடத்துக்கு வந்து யாரால வழிமறைத்தேன்? எது உங்க இடம்? இது 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 ஆடி இடங்க வாழ்க்கை இடம் 6 நிலைமை சொந்தமான இருக்கா. என்னடா ஓ இடம் ஏன் இடம்? ஒரு மனிதனாக பிறக்கின்ற பொழுது கொண்டு வர்றதே கிடையாது. ஆனா அப்பேற்பட்ட மனிதன் நான் இங்க வாங்கி போட்டிருக்கேன், இங்க வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த மண்ணாகப்பட்ட சொல்லுகின்றது இங்க வாங்கி போட்டானடா, எல்லாத்தையும் மொத்தத்தில் நான் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா, என்ன அவன் பாட்டை மூட்டை இருந்து உங்க ஒப்பனை இருந்து அப்படி இங்கே வாங்கி போட்டுட்டு உன்னை இங்கே தான் நான் தான் வாங்கி போட போறேன். அப்புறம் நீ என்னையா வாங்கி போட்ட, என்ன வாங்கி போட்டு ஊரங்க சொல்லிக்கிட்டு தர்ற அப்படி மண்ணு சொன்னது மாதிரி இந்த இடத்துல என் இடம் உன் இடம்ங்கிறிய எப்படி? இந்த இடம் எங்க இடம், இந்த இடம் இது உன் இடம்னா என்ன வச்சிருக்க நீ? வச்சிருக்கேன் வச்சிருக்கேன். என்னடா வச்சிருக்க? அத்தாச்சி. அத்தாச்சி வச்சிருக்கியா? உனக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? எனக்கு முன்னாடி அத்தாச்சி எங்க அப்புச்சி வச்சிருந்தார். அப்பச்சி வச்சிருந்தார். அதுக்கடையில யாருமே வைக்கலையா? அதுக்கு இடையில சித்தப்பா வச்சிருந்தார். அப்பச்சி சித்தப்பா. அப்புறம் அப்புறம் பாட்டே வச்சிருந்தார். பாட்டன்னா யாரு, அப்பச்சினா யாரு, சித்தப்பனா யாரு? முன்னும் பொண்ணுமா சொல்றியாடா? ஒரு வருஷப்படுத்தி சொல்லு. சரி வருஷப்படி சொல்லி. பாட்டம் கூட்டங்கிற மாதிரி எங்க பெரியப்பா வச்சிருந்தார். அதுக்கு முன்னாடி எங்க சித்தப்பா வச்சிருந்தார். சரி, அதுக்கு முன்னாடி எங்க அப்புச்சி வச்சிருந்தார். சரி, இத்தனை பேர் வச்சு உங்க அப்பா வச்சாரா வைக்கலையா? எங்க அப்பா வச்சிருந்தாரு. உங்க அப்பாவுக்கு பின்னாடி எங்க அப்பாவுக்கு பின்னாடி சித்தப்பா. உங்க அப்பாவுக்கு பின்னாடி சித்தப்பா வச்சாராம். ஆமா கேளுங்க, அவங்க அப்பாவுக்கு பின்னாடி சித்தப்பா வச்சாராம். அப்ப ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. வச்சுக்கிட்டு தான் இருக்கான். சரி, இத்தனை பேர் வச்சிருக்கீங்களே, அத்தாச்சினா பூலோகத்துல அண்ணனுடைய மனைவி அத்தாச்சின்னு சொல்லுவாங்க. நீ முரகட்டத்தனமாடா சொல்லிக்கிட்டு இருக்க. நீ வச்சிருக்கனா உங்க அண்ணனாவது வச்சிருந்துருக்கேன். உங்க அண்ணன் வைக்காம உங்க ஒப்பைய வச்சான், சித்தப்பைய வச்சேன், உங்க பாட்டிய வச்சான், பூட்டிய வச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எடுத்துக்குரிய அத்தாச்சி. சிச்சி ஏய், இந்த இடத்துக்குரிய ஆதாரம் சீச்சி சீர்ச்சி அத்தாச்சினா இட்டனா போடணும். அத்தாச்சி டாச்சி அது இருக்கிறனால உன் இடம். ஆமா, என்ன எதுக்கு வழிமறிச்ச? செம்பட்டா பட்டா 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 டாவா பட்டா செம்பு பட்டா. உன் பேர் என்ன? என்ன கேட்டிய? உன் பேர் என்னன்னு கேட்டேன். மூஞ்சி கம்பு. மூங்கி கம்பா? இப்படியெல்லாம் பேர் வைக்கிறாளா நாட்டில்? உங்க அப்பா பேரு? நீங்க யாருன்னு கேட்டேன். புவியில் பத்திரிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளும் கேள்வி ஏறாது. நீ யாரு நான் யார் என்று. உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் தன்னை முதலில் உணர வேண்டும். தாம் யாரு, நம்ம என்ன நிலையில இருக்கிறோம், அதுக்கு தகுந்தவரை என்ன செய்யணும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவன் தான் மனிதனாகப்பட்டவன். புரியுதுங்களா? என்ன யாருன்னு கேட்கிற அப்படின்னா 14 உலகமும் போய் வரக்கூடியவன். அதுல விதல சுதல மகாதல ராசதல பாதாள மத்தியலோகம் சத்தியலோகம் தபலோகம் சனலோகம் உபர்லோகம் பூலோகம் என்று சொல்லக்கூடிய 14 உலகமும் போய் வரக்கூடியவன். கிரேதா திரேதா துவாபரி கலிகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகத்தில் அவதரிக்கக்கூடியவன். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலத்தை உணர்ந்தவன். மூங்கில் விழுந்திருந்தான் முக்கன் சுவாமி. முதிய கடல் வைப்படுத்தான் முகுந்த சாமி. தாங்கமல் பொருட்டைத்தான் தலைநாள் சாமி. இந்த தலைவன உணர்ந்திருக்கும் தகப்பன் சாமி. வானூருக்கு உதவரா மற்றொரு சாமி. இந்த உலகமே போற்றக்கூடிய நாரதர் சாமி. அப்பனே திரிலோக செஞ்சாரி காணப்பிரியர் கலகப்பிரியர் என்று எல்லாம் என அழைப்பார்கள். 14 உலகமும் போய் வரக்கூடிய நாரத மகரிஷியோட திருநாமம் என்ன அரிசி? புழுங்க அரிசி. பச்சரிசி. மகரிஷிடா. மகரிஷி அரிசியில ரிஷினா முனிவர்கள். ரிஷி ரிஷி. எங்க இருந்து வரீங்க? சத்தியலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கேன். போய் பேசுறீங்க பாத்தியா? நத்தத்துல இருந்து வந்துட்டு நத்தத்துல இருந்து வரணும். ஆமா, நத்தத்துல இருந்து வந்தது படையப்பா பாருங்க. இங்கே நாரதன்.
புரியுதா? நாரதருங்களா? நான் தேவலோகத்துல சத்தியலோகத்துல இருந்து வந்திருக்கேன். என்ன வேலை பார்க்குறீங்க? கலகம் செய்வது என் தொழில். ஆரஞ்சு கலந்து செய்வீங்களா? பவண்டா பேண்டா வாயில வேண்டேன். செவனப்பு மடப்பலை கலகம் முடியா, சண்டை போடுறது. சண்டை உங்க கலகம் ஆரம்பம் கலகம் முடிவில் நன்மை. நல்லவர்களுக்கு உபயோகம், கெட்டவர்களுக்கு தீங்காக அமையும். நீங்க எப்படி கலகம் பண்ணுவீங்க? சொல்லால் கலகம் பண்ணுவீங்க. சொல்லால கலகம் பண்ணுவேன். நீங்க? நாங்க கல்லால் கலகம் பண்ணுவோம். நான் அறிவால கலகம் பண்ணுவேன். நான் அருவாளால் கலகம் செய்வேன். அன்பால கலகம் பண்ணுவேன். நான் கம்பால கலகம் செய்வேன். உங்க கலகம் எங்க போய் முடியும்? உங்க கலகம் எதில் முடியும்? ஆரம்பம் கலகம் முடிவில் நன்மையில முடியும். உங்க கலகம்? எங்க கலகம் விருந்தினர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் முடியும். அங்க போய் நாள் உதவாங்கனாத்தே திருந்துவீங்க. முடியும். திருந்தவாரம் கிடையாது. நீங்க தண்ணி மேல நடப்பீங்க. தண்ணீர்ல அஷ்டாவிதமான சித்துக்களை கற்றவன் இல்லையா? அனிமா மகிமா லகிமா கரிமா பிரகாமியம் பிரகாஸ்தம் ஈஸ்துத்தம் வசுத்தம் என்று சொல்லக்கூடியது. சிறுசை பெருசாக்குவது, பெருசை சிறுசாக்குவது, கூடுபட்டு கூடுபாய் தன்மை பெற்றபடி இந்த நாரதர். சிறுசை பெருசாக்கும், பெருசை சிறுசாக்குவேன். வாங்க சாமி, ஒரு 200 ரூபா தர்றேன். பொன்பொருளுக்குலாம் ஆசை இல்லாதவன், காசெல்லாம் நீ தர வேணாம். இல்லைங்க, ரொம்ப நாள் சிறுசா கிடக்கு. சிறுசா எது கிடக்கு? என் மனசு சிறுசாக்க காரணம் என்ன தெரியுமா? என்னங்க? பலவிதமான கவலைகளை நினைப்பது. மனசுக்கு வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் வருவதுதான் வாழ்க்கை. துன்பம் வரக்கூடிய நேரத்தில் அதவே நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, அதுவும் கடந்து போகும். அதை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதே மனசு குறியிடும். அதுதாங்க நினைச்சு அந்த கவலையெல்லாம் பிற இடத்துல சொல்லணும். அதுக்கப்புறம் நடக்கணும் வாடா, இல்லை இது இறைவனுடைய வழி அப்படின்னு இறைவன் மேல பாரத்தை போட்டு போய்கிட்டே இருக்கணும். எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டு என்னடா பண்ணுறது அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் அதைத்தான் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ண போற? யாரை பண்ண போற? அதைத்தான். டேய், ஒன்றும் பண்ண முடியலை. எதடா பண்ண போற? அதைத்தானே. வேற யாருக்கு எதுவும் செய்வனது பண்ண போறியா? இல்லை, சமையல் பண்ணலாம்னு சொல்லி பொண்டாட்டி சொல்லிச்சு, அதுவும் பண்ண முடியலை. எது சமையல் பண்றதா? சமைச்சு சாப்பிடுறது உன்னால பண்ண முடியாதா? எதுவுமே பண்ண முடியாம போச்சு. துணைவியா இருக்கு, அப்பப்ப உதவியா இருக்கணுமியா. அது மட்டும் பண்ணா நல்லா இருக்காது. அவங்க பார்க்கிற வேலைக்கும் உதவி புரிய விடும் கணவனாகப்பட்டவன். சரிங்க. உங்க அப்பா பேரு என்ன? பிரம்மா. ஒழுங்கா பேசணும். அப்பா பேரு பிரம்மா. அப்பா பேரு? ஆமா, எங்க அப்பா பிரம்மா. ஆமா. பெரியப்பாவா? அண்ணன் முறை வேணுமா? என்னடா சம்பந்தமெல்லாம் அழுதுகிட்டு இருக்க? உங்க அப்பா செத்தது கூட வர முடியல. எட்டி பல முகர கட்டைய பாரு. இறப்புக்கெல்லாம் அப்பா இருப்பட்ட எங்க அப்பன் மடப்பல அண்ணன் வருவன். அண்ணே உன்னடா சொல்ல வர்ற? ஆனா இப்படிப்பட்ட மனுஷனுக்கு இப்படி சாவு வர நினைச்சுக்கிட மக்களையே. அடே லூசு பல, சொல்றத கேள்றா. எந்த பிரமன் நினைச்ச நீ? உங்க அப்பா நல்ல மனுஷியா? நானும் உங்க அப்பாவும் இப்படி கிழிஞ்சு ஓச்சு. எங்க அப்பனோட நீ அப்படி இருந்தா, நானும் உங்க அப்பா நாங்க மானாமரம் சாப்பிட தண்ணி அடிச்சோம். தண்ணி அடிக்கிற உடம்பாடாதெல்லாம் நடப்புல. நினைச்ச நேரம்லாம் காசு கொடுத்துட்டு கஞ்சா வேண்டவர் சொல்லுவாருங்க. கஞ்சா வேண்டவர் சொல்லுவாரு. அட அறிவு கட்ட ஜென்மமே, நீ எந்த பிரமனடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆனா அப்படிப்பட்ட மனிதனுக்கு இப்படி சாவு வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. பெரியப்பா ஜவாடா முத தண்ணி உனது ஊத்துக்குப்பா. அன்னைக்கு எங்க பெரியப்பா செத்ததுக்கு போக முடியலையே. பாவம், யாரோ இறந்ததுக்கு இப்படி அழுதுட்டு கிடக்குறியான். உங்க அப்பா பலூன் கடை வச்சிருக்கிற பரமன் தானே? பரமன் நான் சொல்றது பிரம்மாடா, மட்ட சாம்பிராணி. எங்க அப்பாவுக்கெல்லாம் இறப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நான் ரைப்பு நீ சாக்காடு மூப்பு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். நான் சொல்ற பிரம்மா தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர், சிருஷ்டிகர்த்தா, படைப்பு தொழிலுக்கு அதிபதியை தந்தை பிரம்மனாகப்பட்டவர் சொல்லிக் கொண்டிருக்கேன். மட்டப்படம் வீட்டு பக்கத்து விட்டால சொல்லி. உங்க அப்பா அங்க படுக்கலாம திருச்சியில போய் படுத்தாரு. திருச்சியில போய் படுக்கலடா. சிருஷ்டித்தல் அப்படின்னா படைப்பு தொழிலுக்கு அதிபதி தந்தை பிரம்மனாகப்பட்டவன். சரிங்க. அப்பா தங்களுடைய அம்மா பெயர் கலைவாணி. நிறுத்து, அது எங்கேயும் செத்து போச்சு நடுபுரியா?
எங்கடா அந்த நாடக அமைப்பாளர் இருக்கியா அவனியா சுர போட்டு வாங்குறியா டேய் எந்திரா முத அண்ணே நானே டேய் நல்ல விசேஷம் நடக்குறா கும்பாபிஷேகம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு வந்து ஒப்பாரு எந்திரா முத டேய் நீ எதுக்கா திரும்ப அலைகிறானே எங்கடா வாய கூடாது வாய வைக்க வர எந்திரா முத பெரியம்மா அப்பா அப்பா பெரிய கூட போக முடியாமா ஏய் அன்னைக்கு நீர்மாலை எடுத்து போகல அன்னைக்கு நீர்மாலை எடுக்க முடியலையே நீர்மாலை எடுக்க முடியல அடகு வச்சு வித்துட்டு தண்ணி அடிக்க போறேன் வைடா ஆத்தாடி டேய் சப்பு அடிச்சு போடி வைடா முத பெரியம்மா வாடா உங்க அம்மாவை தான் எங்க அப்பா வச்சிருந்தாரு டேய் என்னடா சொல்ற அதாவது கொழுந்தேவா வச்சிருந்தாரு நான் சொல்றது கலைவாணி கல்விக்கெல்லாம் அதிபதியாகப்பட்டவள் ஆயக்கலை 64 கலைகளுக்கு வாணி சரஸ்வதியாகப்பட்டவள் தமிழ்ச்செல்வி கலைச்செல்வி கலைமகள் கலையரசி என்று சொல்லக்கூடிய தாயாகப்பட்டவள்ரா மட்டப்பல துப்பு கொட்டவளே அப்ப நான் சமையல் மாஸ்டர் மொகர கட்ட என்ன சொல்றீங்கன்னு எதுவுமே கேட்கற கிடையாது உடனே ஒப்பாரியாடா அவங்க சொல்றாள் கூட எப்படிமா உசுரோட இல்லையாடா நான் என்ன செய்வேன் நான் வந்து உண்மைக்கு சமையல் வேலை பார்க்குற கலைமதி நினச்சி அந்த பிள்ளைண்டு சரிங்க சரிங்க பேர் என்ன என் பேர் வீரதேவன் உங்க அப்பா பேரு நம்பிராசே அம்மா பையன் நங்கை மேனிசாமி இங்கே எதுக்கு வந்து பிடிச்சிடுற காவா காத்துக்கிட்டு இருக்கவங்க நீ எல்லாம் காவாகிறதாடா ஆடி மாசம் காத்தடிச்சா உன்னையெல்லாம் பார்க்க முடியாது தூக்கிட்டு போயிட ஒரு காவாகிற முகரக்கட்டையை போய் இன்னைக்கு வண்டியை உள்ள ஓட தெரிஞ்சு என்கிட்ட வண்டிய காத்துக்கு தள்ளிச்சு பார்த்து இருந்துக்க எங்க நீ புரியுதா ஆமாம் யார் யார் இங்கே வந்திருக்கீங்க நானும் எனது தங்கை என்னுடைய மனைவியாகப்பட்டவள் மனைவியாகப்பட்டவளா கல்யாணம் முடிச்சிட்டியா இல்லை இல்லை அப்புறம் எப்படா மனைவிங்கிற மனைவி ஆக்கப்பட்டவள் மனைவி யாருக்கு ஆகப்பட்டா எனக்கு மனைவி ஆகப்பட்டவள் அதான் மனைவி இனிமேல் சேர்க்கலாம் மனைவியாக போறவள்னு சொல்லு ஆமா ஆமா யாருக்கு மனைவி எனக்கு தாங்க உனக்கு பொண்டாட்டி யார் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டி ஆமா பொண்டாட்டின்னு என்னடா பொண்டாட்டினா பொண்டாட்டி இல்லை பொண்டாட்டினா என்ன பொண்டாட்டினா மனைவி என்பது அர்த்தம் மனைவி என்றால் துணைவி என்பது அர்த்தம் ஓ துணைவி என்றால் துணி துவைக்கணும்னு அர்த்தம் துணி துவைக்கணும் அர்த்தமா மனைவி தன் வாழ்க்கை துணைவி ஏன்னா எங்கே பிறக்கப்பட்ட ஒரு ஆண்மகனுக்கும் எங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்தி ஒரு கழகம் சொல்லக்கூடிய விதமான விதத்திலே ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விதவள் தெய்வத்தை சார்ந்தவர்கள் ஏன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொன்னார்கள் ஏன்னா வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயத்தை வைத்து ஒவ்வொரு வாழ்க்கையை நடந்து கொண்டோம்னா குடும்பம்னா பிரச்சனைகள்லாம் இருக்கு அந்த பிரச்சனைகளை கடந்து போவதுதான் வாழ்க்கை புருஷ பொண்டாட்டிகள் ஒரு அனுசரிப்பு இருந்தால் தான் எந்த ஒரு குடும்பமும் நல்லா இருக்கு ஆமாங்க ஏன்னா அனுசரிப்பு இல்லை அப்படின்னா தினமும் நாடத்து போறானே நீ யாரோட போறியா எங்க போறியான்னு நினைச்சான்னு வச்சுக்கவே பிரச்சனையானாலும் பிரச்சனை இல்லை சாமி பிரச்சனை ஆனாலுமா ஆமா அந்த பிள்ளை சென்னை ஆயிடுச்சு சாமி அதை சென்னை நினைப்புலே இருடா சரிடா உள்ள இருக்கக்கூடிய ஆட்களை பார்க்க வேணும் பார்க்கணுமா சாமி யாரா இருக்காண்ணா என் தங்கச்சி கூட பிறந்தவளா இல்லைங்க சாமி சரி நீங்க முன்ன அண்ணன் தம்பி எத்தனை பேர் அண்ணன் தம்பி 7 பேருங்க 7 பேர்னா யாரு நாங்க அண்ணன் தம்பி 7 பேர் சரி 3 பேர் வெளிநாடு போயிட்டாங்க பாரு அந்த அளவுக்கு பெரிய குடும்பமாடா வெளிநாடு எங்க அப்பா அனுப்பிச்சு விட்டாரு சொன்னது கேட்கலாம் என் கூட பிறந்த இன்னொரு 3 பேர் இருக்காங்க சரி நான் நடுவுல இந்த 3 பேர் அங்க நல்லா சம்பாரிச்சு நல்லா இருக்காங்க 3 பேர் நல்லா சம்பாதிச்சு நல்லா இருக்காங்க உனக்கும் மேல 3 பேர் அவங்க வெளிநாடு போயிட்டாங்க நல்லா சம்பாதிச்சு நடுவுனே ஆமா நீ ஏன் இப்படி இருக்கிறனா உனக்கு கீழே இருக்கிற 3 பேர் எப்படி இருப்பான் ஐயா இருக்கிற இடம் தெரியாமல இருப்பாங்க அந்த 3 பேர் படு மோசம் அதோட சொன்னபடியே கேட்க மாட்டாங்க சொன்னபடி கேட்கலாம் நீ எதுக்கு அந்த 3 பேர்த்துல ஒருத்தர் நடுவுள்ள இருக்கேன் சரி அவன் பார்த்தா நைட்டெல்லாம் கம்பா இரவு நேரத்துல படக்குனே திருப்பியான் எந்திரிச்சு எதுக்கு எழுந்திருக்கான் ஏன் எந்திரிக்கான்னு தெரியல எந்திரிச்சதுமே சொல்றியான் அதுதான் வேணும்னு நிற்கிறேன் விளக்கம் பாரு இத்தனை பேர் இருக்கல அண்ணனா இருக்கல ஆமா இத்தனை பேர் இருக்கிறவங்க அவன் எதை கேட்கறானா அதை வாங்கி கொடுத்துட்டு போனேன் ஒரு சின்ன பிள்ளை அழுகட்டு வேடிக்கை பார்க்காம அவன் சொன்னாலும் பரவாயில்லையே ஏங்கிறியான்
படங்கு படங்கு படங்குன்னு எங்க ஊம பையில இருக்கானா? ஊம பையில இருக்கேன். வாய் பேச முடியாது. வாய் பேச முடியாது. சொல்லி பாத்தியா? சொல்லி பாக்குது. அடிச்சு பாத்தியா? ஐயா அடிச்சா ஐயோ கோவப்படுறேன். சொல்லி பார்த்து அடிச்சு பார்த்து கேட்கல. அடிச்சு அடிக்கிறேன். உன்னை இப்படி பண்ணிருக்கலாமே. எப்படிங்க? கடிச்சு பார்த்துருக்கலாமே. நானு கடிச்சு பார்க்குறேன். ரப்பராட்ட எவ்வூரியா முயற்சி பண்ணிருக்கியா பாத்தியா? நீங்க அடிச்சு பார்த்திருக்கீங்க. ஆமா ஆமா. அதான்டா வாய் இப்படி இருக்கு. நான் என்ன சொல்றேன், சொன்னபடி கேட்கலன்னா செருப்புட்டு அடிக்கணும். விளக்க மாத்த கொண்டு அடிக்கணும். விளக்க மாதிரிலாம் ஓடிச்சிரியா சாமி. கொல்லிக்கொட்டை அடக்க பத்தியா? அது எடுத்து முகரையில சுட்டு உடனே சொல்ல மக்களுக்கு உள்ள இருக்கணும். கொல்லிக்கட்டை கொண்டு போனாவே அடுத்து பேசணும் பாடணும். அதுல துப்பிரார மடப்பல அற்புதமா ஒளிபரிக்க வச்சிருக்காங்க. எச்சி துப்புறானா? எச்சி துப்புறியா? அப்பதான் சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் அப்படிதானா இருக்கீங்க. என்ன பழக்க எல்லாம் அந்த புகையில போட்டு பழகி எந்த நேரம் வாயில எச்சி வச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் துப்பத்தான் செய்யணும். நான் என்ன சொல்றேன், சொன்னபடி கேட்கலன்னா உங்க வீட்டுல மின்சாரம் இருக்கா? இருக்குல்ல. மின்சாரத்தை அவன் தம்பி கழுத்துல சுத்தி விட்டு சொருக வேண்டிய இடத்துல சொருகி பட்டனை போட்டு விடாது போய் சேர்ந்துருவேன். ஐயா டான்ஸ் வர மாண்டு வெடிக்க விடுறாங்க. ஒரு நாளைக்கு சொருகி பாரு எது வெடிக்கணும் பாப்போம். நீ இப்படியும் கொட்டாயில ஏறி தர என்னைக்காவது ஒரு நாள் லைன் கிடக்க போது மாட்டிக்கிற போற. மரியாதை இருந்துக்க சொல்லி வெடிக்க போகுது. உன் தங்கச்சி பார்க்கணுமா சாமி? பார்க்கணும். அப்போ கொஞ்சம் கணேசி போல இருந்தா கொடுங்க. சுருட்டு வச்சிருக்க வேணுமா? இல்ல அது வாய் பத்தாதுங்க. இல்ல வேணும், வாய் பத்தாது. இல்ல சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லங்க வீணா போறவளே. உன் தங்கச்சினா கூட பிறந்தவளா? இல்லங்க. அப்புறம் கூட பிறக்கல அப்படி தங்கச்சி? அதாவது நானு எங்க அப்பாவும் வேட்டைக்கு சென்றிருந்தோம். வேட்டைக்கு செல்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துக்குள்ள ஒரு சத்தம். காவு காவு காகு என்று. அருமை அருமை. எல்லா குழந்தை எப்படி கத்தும்? குவா குவான்னு கத்தும். ஆமா. இது காவு காகு என்று. காகு. ஆமா. அப்படி சத்தம் கேட்கிறப்ப எட்டி பார்த்தா அழகான ஒரு பெண் குழந்தை. பொம்பளை பிள்ளை. ஆமா. சரி, பொம்பளை பிள்ளை எப்படி கண்ட? பொம்பளை பிள்ளை பார்த்துட்டேன். அதான் எப்படி கண்டனே? தடவி பார்த்துட்டேன். தடவினியா? ஏடா பொம்பளை பிள்ளைனா ஒரு பச்சை பிள்ளைய கூட விட. நான் தடவை எங்கள் அப்பா தடவை, நான் தடவை எங்கள் அப்பா தடவை, மாற்றி மாற்றி தடவி பார்த்தா. முறக்கட்ட குடும்பமா இருக்கலாம். என்னங்கடா அர்த்தத்தோட இருக்கு? ஆமா. என்னடா தடவி பார்த்தேன்? எங்கள் அப்பாவுக்கு மட்டு படலை, எனக்கு மட்டு படலை, 2 பேர்த்துக்கு மட்டு படலை. அப்போ அப்பன்னு மையனும் சேர்ந்து தடவி இருக்கீங்க. தடவுனா அது தங்கச்சிங்கிற. ஆமா தடவி பார்த்து. எதோ தடவி பார்த்த. அதாவது பாருங்க, ஆம்பளை பிள்ளைக்குன்னா ஒரு எலும்பு கம்மியா இருக்கும். விழா எலும்பு. விழா எலும்பு அப்படி விளக்கமா சொல்லியா? பெண் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விழா எலும்பு கூட இருக்கும். அப்படி தடவி பார்த்து தான் கண்டுபிடிச்சோம். ஆக விழா எலும்பு குழந்தையா இருக்கின்ற பொழுது இங்க எந்த எலும்பும் தென்படாது. லேசா தென்படு. எந்த எலும்பும் தெரியாது. நீ எதை பார்த்த? அதத்தான். சரி, எதையே பார்த்து பொம்பல் பண்ணு கண்டுபிடிச்சிருக்க. ஆமா. இன்னொரு ஆளு. நீ அது யாரு? இன்னொரு ஆளு. அதைத்தான் சொன்னிலங்க. ஏன் ஆளு? நீ கல்யாணம் பண்ணிக்கிற போற ஆளு. ஆமாங்க. அப்படிதானே? சரி. அணையவே மாட்டுது சாமி. உன்னோட என்னது? அணையவே மாட்டுது. திருமணம் முடிக்கல. திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அணைய மனம் சாமி. மட்டச்சாம்பிராணி. எங்க ஊர்ல எல்லாம் பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடி 5 பிள்ளை எடுத்துக்கிட்டு இருக்கேன். குடும்பம் ஆடாது, ஊராடாது, அப்படிதான் இருக்க கூடாது. மனிதனாகப்பட்டவன் எதுக்கு 6 அறிவு? எந்த நேரத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பது சிந்திப்பதனால 6வது அறிவு. இவை செஞ்சாதாங்க வேலையை பார்க்க. இப்ப நீ செஞ்சுட்டு தான் தர்ற. நானும் செய்யத்தான் நினைக்கிறேன். நீ தெரியற உங்கையும் கிடைக்க மாட்டேங்குது. ஒண்ணு அமைய எனக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. நான் என்ன சொல்றேன், இப்போ உன்னுடைய ஆளை வர சொல்லு. அதான் நத்தத்துல போன் அடிச்சு கேட்டேன். உன்னுடைய ஆளை வர சொல்றா. நல்ல மசையெல்லாம் வர இருக்கு. உன்னுடைய ஆளை வர சொல்லு. ஆளை வர சொல்லுவா சாமி. நான் செஞ்சு அனுப்புறேன். உனக்கு செஞ்சு அனுப்புறீங்களா? ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறேன்டா. வர சொல்றா. அப்படி சொல்லுங்க சாமி. ஆளை வர சொல்லலாமா?